இங்க கிருஷ்ணாவும் பிரியாவும் காலேஜ் படிக்கும் போது ரொம்ப சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இவனோட வீட்டுக்கு கூட கூட்டு போய் அவங்க அப்பா அம்மா இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். ரெண்டு பேருமே ஒன்னா சாப்பிடுறாங்க. ரெண்டு பேரும் ஷாப்பிங் பண்ணும்போதுலாம் இவங்க கிட்ட காசு இல்லாதப்பலாம் அந்த பொண்ணு தான் பே பண்றா. ரெண்டு பேரும் பழகுற விஷயம் இந்த பொண்ணோட அப்பாக்கு தெரிஞ்சிருது. அடுத்த நாள் இந்த பொண்ணு காலேஜுக்கு வந்து அப்பாக்கு நம்ம விஷயம் தெரிஞ்சிருச்சு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கிருஷ்ணான்னு சொல்றா. நீ ஒன்னும் கவலைப்படாத, அடுத்த வாரம் கேம்பஸ் இன்டர்வியூ வருது, நான் செலக்ட் ஆயிட்டு உங்க அப்பா கிட்ட வந்து பேசுறேன்னு சொல்றா. இப்ப இன்டர்வியூ நடக்குது. இந்த பொண்ணு கூகுள்ல பிளேஸ் ஆயிட்டா. 1.5 lakh இந்த பொண்ணுக்கு பேக்கேஜ் கொடுக்குறாங்க. இவனு ஒரு கம்பெனில செலக்ட் ஆயிடுறா. இந்த விஷயத்தை அந்த பொண்ணு கிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு தனியா கூட்டு போறான். எனக்கு வேலை கிடைச்சிச்சுன்னு ரொம்ப சந்தோஷமா சொல்றான். எவ்வளவு salary கிருஷ்ணான்னு சொல்லி கேக்குறான். 20 to 25,000 salary gradually increase ஆகும்னு சொல்லிட்டு சொல்றான். இத கேக்குற அந்த பொண்ணு ரெண்டு பேரும் பிரேக் அப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். என்ன திடீர்னு பிரேக் அப்லாம் சொல்றேன்னு சொல்லிட்டு கேட்டா, எங்க வீட்டு டிரைவர் கூட 30,000 வாங்குறான், நம்மளோட கேஸ்டும் வேற சொத்து பத்தம் கிடையாது, இப்ப நல்ல சாலரியும் கிடையாது, எங்க அப்பா கிட்ட போய் நான் இன்னும் பேசுறதுன்னு சொல்லிட்டு சொல்றான். இந்த salary வச்சுலாம் நம்மளால பெட்டரான லைஃப் வாழ முடியாது, அதனால பிரேக் அப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு போயிடுறான். ஃபேர்வெல் பார்ட்டி அப்ப கூட அந்த பொண்ணு சமாதானம் பண்ண ட்ரை பண்றான். அந்த பொண்ணு இவனை பயங்கரமா அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிடுறான். வீட்டுக்கு வந்த இவனும் அந்த பொண்ணோட பொருள்லாம் போட்டு எரிச்சிட்டு எப்ப பார்த்தாலும் அழுத்திட்டு குடிச்சிட்டே சுத்திட்டு இருக்கிறத பாக்குற இவனோட அப்பாவும் இவனை ஆறுதல் படுத்தி இப்ப மோட்டிவேஷனலா பேசுறாரு. இதனால இவனும் புதுசா லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்ப கடைசி ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போறான். அங்க அவனோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இவனுக்கு டபுள் மடங்கு இப்ப salary இன்க்ரீஸ் பண்றாங்க. இப்ப அதே கம்பெனில இருக்க ஒரு பொண்ணு கூட பழக ஆரம்பிக்கிறா. ரெண்டு பேருமே இப்ப லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இப்ப கல்யாணம் ஆகி உங்க லைஃப் ரொம்ப ஹாப்பியா போயிட்டு இருக்கும்போது இப்ப அப்பா உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் சேர்க்கிறாங்க. அப்பாவோட உயிரை காப்பாத்தனா ஒரு ஆபரேஷன் பண்ண ரொம்ப காசு ஆகும்னு சொல்லிட்டு சொன்னதால இப்ப அவரோட சேவிங்ஸ் எல்லாத்தையும் போட்டு வீட்டுல அடமான வச்சு நிறைய பேர்ட்ட கடன் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. பாக்குற இந்த பொண்ணு ஏன் இந்த அளவுக்கு கடன் வாங்குறேன்னு சொல்லிட்டு கேக்குறா. அவனும் கோவத்துல அந்த பொண்ணை போட்டு கத்தி விட்டுறான். எங்க அப்பாவை காப்பாத்த எவ்வளவு வேணாலும் நான் கடன் வாங்குவேன்னு சொல்லிட்டு சொல்றான். ஆபீஸ்ல இப்ப பயங்கர அப்செட்டாவே இருக்கா. சரி பசிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பர்கர் வாங்கி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு கடைக்கு போனான். பட் அந்த பொண்ணோட அக்கௌண்ட்ல சுத்தமா காசே இல்ல. இது பாக்குற இந்த பொண்ணு இதுக்கு மேல இவங்க கூட வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட டிவோர்ஸ் கேட்டுட்டா.